ஒருவர் திருமணம் செய்து கொள்கிறாரோ அப்போது அவர் குடும்பத்துக்கு தலைவராகிறார், குடும்பத்தின் தலைவியாகிறார், குழந்தைகளுக்கு அப்பா அம்மா ஆகிறார். அப்போது இந்த குடும்பத்தை தாங்கி பிடிப்பது அம்மாவா மனைவியானா, அம்மா என்பவர் தெய்வம், வழிகாட்டக்கூடிய தெய்வம், நம்மளை பெற்றெடுத்த தெய்வம். ஆனால் தாங்கி பிடிக்கும் ஆலமரமாக கடைசி வரை உங்களோடு பயணிப்பது உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய கணவன். இதுதான் உங்கள் குடும்பத்துக்கு ஆலமரம். இந்த ஆலமரமாக இருக்கக்கூடியவர்களை புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் இந்த ராசியில் யாராக இருப்பாங்க? மேச ராசியை பொறுத்தளவில் அம்மா மீது அதிக பாசம் இருக்கும், மனைவி மீது பாசம் இருக்கும், ஆனால் கோபம் அதிகமாக இருக்கும். பணம் என்ற விஷயம்தான் நம்ம வாழ்க்கையை மாற்றும் என்று சொல்வதில் வல்லவங்களாக இருப்பாங்க மனைவியாக வரக்கூடியவங்க அல்லது கணவனாக வரக்கூடியவங்க. இந்த உலகத்தில் உனக்கு வீடு வாசல் இடம் பொருள் சொத்து சுகம் எல்லாமே உனக்கு வேணுண்டான்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க அம்மாவாக வரக்கூடியவங்க. மேசராசிக்கு அம்மாவாக வரக்கூடியவங்க மன அழுத்தம் மனபாரம் நினச்சி பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனாலும் கூட வீடு வாசல் இடம் பொருள் வண்டி வாகனம் எல்லாத்தையுமே உங்களுக்கு சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய அம்மாவா மேசராசிக்கு இருப்பாங்க. ஆனால் பணம் தான் தீர்மானிக்கும், பணத்தால் நீ உலகத்தை வெல்ல முடியுங்கிற அமைப்பை எடுத்து சொல்லக்கூடியவங்களாம் மனைவி இருப்பாங்க. செலவாளிகளாக இருப்பாங்க, ஆடம்பர பிரியராக இருப்பாங்க. உங்களுக்கு அம்மாவும் அப்படி தான் இருப்பாங்க, மனைவியும் அப்படி தான் இருப்பாங்க. இந்த மனைவியையும் அம்மாவை நீங்கள் அனுசரித்து போகலை அப்படின்னா வாழ்க்கையில் தோல்விகளை சந்திக்க வேண்டிய அமைப்பு மேசத்துக்கு வந்துடும். ரிஷபத்துக்கு பொறுத்தளவுல மனைவியும் கோபக்காரங்களாக இருப்பாங்க, அம்மாவும் கோபக்காரங்களாக இருப்பாங்க. இந்த கோபத்தின் உச்சம் என்ன? நல்ல அதிகாரமான பதவி, அதிகாரமான தோற்றத்தில் வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. தனக்கு வரக்கூடிய மனைவியும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனாலும் எதிர்காலத்தில் நல்ல திட்டம் போட்டு வாழ்க்கையை செயல்படுத்தக்கூடிய மனைவியா கணவனா ரிஷபத்துக்கு இருப்பாங்க. அதே நேரத்தில் ரிஷபத்துக்கு விட மிதுனத்துக்கு வரக்கூடிய மனைவி ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க, ரொம்ப அறிவாளிகளாக இருப்பாங்க. அப்போ மிதுன ராசிக்கு வரக்கூடிய அம்மாவும் அப்படித்தான், ரொம்ப அறிவு சார்ந்தவங்களாக இருப்பாங்க. அப்போது உங்களை எப்படி வாழணும், வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணுங்கிற விஷயத்தை திட்டமிட்டு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. மிதுன ராசிக்கு திருமணம் என்ற விஷயம் லேட்டாக முடிஞ்சால் சிறப்பு, காலகாலத்தில் முடிஞ்சால் இரட்டை தன்மை உடையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு. கடகராசியை பொறுத்தளவில் 4ஆம் இடத்தினுடைய அதிபதி சுக்கிரனாக இருப்பதனால நல்ல மேக்கப் போடக்கூடிய சுகோகமான வாழக்கூடிய அம்மாவாக இருப்பாங்க. வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாமே அமைஞ்சிடும் உங்களுக்கு கடகத்தை பொறுத்தளவில், இல்லையா? அதே மாதிரி கடகத்துக்கு மனைவி என்பவர் குறுகிய மனப்பான்மையாக இருக்கார், எதுக்கெடுத்தாலும் எதிர்த்து பேசாதுங்கிறதுனால சில சிக்கல் சிரமங்களையும் நீங்கள் சந்திப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளே. ஆனாலும் கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருந்தால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். சிம்மத்தை பொறுத்தவரை சிம்ம ராசிக்கு 7ஆம் இடம் கும்பம். சிம்மத்துக்கு வரக்கூடிய மனைவி என்பவர் நல்ல சொத்து சேர்க்கணும், சம்பாதிக்கணும், நிறைய லாபங்கள் வேணும்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க புகழின் உச்சி, அதாவது தனக்கு மரியாதை மாலை கிடைக்கிற இடத்துக்கு அடிமையாகிடுவாங்க. இவங்களுக்கு அம்மாவாக வரக்கூடியவங்க நிறைய வண்டி வாகனங்கள் சேர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, சொத்து சேர்க்கணும்னு நினைப்பாங்க, பெருந்தன்மையானவங்களாக தான் இருப்பாங்க. துலாம் ராசிக்கு அம்மாவாக வரக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா கோபக்காரங்களாக இருப்பாங்க. எதையாவது ஒரு விஷயத்த இல்லாத விஷயத்தை எதையாவது சொல்லிவிடுவாங்க, சிக்கலை வந்து சேர்ந்துடும், கணவன் மனைவிகள் பிரச்சனை தன்னால் வந்துடும். 7ஆம் இடத்த அதிபதி மனைவியும் கோபக்காரங்களாக இருப்பாங்க. இதை அனுசரித்து போகக்கூடிய கடமை துலாமுக்கு உண்டு. விருச்சிகத்தை பொறுத்தளவில் 7ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன் அப்படிங்கிறனால விருச்சிக ராசியை பொறுத்தளவில் தன்னுடைய கணவனோ மனைவியோ தனக்கு அடங்கி நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே நேரத்தில் அப்படி நினைக்கல அப்படின்னா கணவன் மனைவிகளை பிரிவுகள் வருத்தங்களை கொண்டு வந்துடும். உங்கள் அம்மாவாக வரக்கூடியவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. எது பேசினாலும் ஏட்டிக்குப்படியாக பேசுகிற மாதிரியே நமக்கு தோணும். ஆனாலும் அவர்களை அனுசரித்து போனீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தனுசை பொறுத்தளவில் அவர்களும் சரி அவங்க அம்மாவும் சரி மிகவும் புத்திசாலித்தனமாக தாராள குணமுள்ளவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் இனிமையாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டையும் பண்ணுவாங்க. உங்களுக்கு வரக்கூடிய மனைவி புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் குழப்பவாதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு சரியான முடிவை நீங்கள் தான் எடுத்து கொடுக்கணும். உங்கள் வழியில் அவரை கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்கனாலும் ஜெயிச்சிடுவீங்க. அதே மாதிரி மகரத்துக்கு 7ஆம் இடத்த அதிபதி சந்திரன் வர்றதுனால நல்ல அழகான மனைவி வருவாங்க, புத்திசாலித்தனமான மனைவி வருவாங்க, சம்பாதிக்கக்கூடிய மனைவி வருவாங்க. அம்மாங்கிறவங்க கொஞ்சம் கோபக்காரங்களாக இருப்பாங்க, அவங்களை அனுசரித்து வண்டி ஓட்டினா தான் நீங்கள் வண்டி ஓட்ட முடியும். அம்மாவுக்கும் பொண்டாட்டிக்கும் தோதை சால்ராக போடணும், இல்லைன்னா சிக்கல் வந்து சேர்ந்துடும்.